Welcome to JM Students Edu Friend. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 11th Standard Accountancy, Chapter 3, Sum number 11. From the following transaction of Shyam, a stationery dealer, passed journal entries for the month of August 2017. So, Shyamோட entries பார்க்க போகிறோம். அவன் வந்து ஒரு stationery dealer. Journal entries எழுதணும். August 1, commenced business with cash 4 lakh, goods 5 lakhs. commenced business with cashனா cash account data to Shyam capital எழுதிரும். பட் ஆனால் இங்கே அவன் கேபிட்டலா கேஷும் கொண்டு வரான் கூட்ஸும் கொண்டு வரான். ஸோ கூட்ஸ்னா நம்ம என்ன எழுதணும்னு சொல்லியிருக்கோம், ஸ்டாக்னு எழுதணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ கூட்ஸ்னா என்ன எழுதணும், ஸ்டாக். ஸோ இப்போ இதுக்கு என்ட்ரி எழுதும்போது கேஷ் அக்கௌண்ட் டேட்டா, ஏன்னா கேஷை பிஸ்னஸ் ரிசீவ் பண்ணுது, கூட்ஸையும் ரிசீவ் பண்ணுது. ஸோ அதனால கூட்ஸ் வந்து இட் கம்ஸ் இன், ஏன்னா அது ரியல் அக்கௌண்ட் இல்லையா, இட் கம்ஸ் இன். அப்போ ரெண்டுமே எதில் வரும், நமக்கு டெபிட்ல தான் வரும். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா, stock account data to Shyam's capital account. Cash account data, stock account data to Shyam capital. Cash account la 4 lakhs, stock account la 5 lakhs. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஷியாமோட கேபிட்டல் அக்கௌண்ட்ல 9 lakhs போடணும். பிகாஸ் நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு ஜேர்னல்லையும் டெபிட்லையும் கிரெடிட்லையும் ஈக்குவல் அமௌண்ட் தான் இருக்கணும். ஸோ அதனால இதுக்கு டபுள் என்ட்ரி சிஸ்டம்னே பேரு. ஸோ டெபிட் அண்ட் கிரெடிட் ஈக்குவலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் August 2, sold goods to A and money received through RTGS. Sold goods to A. So இது sales. Goods sold வந்தாலே அது வந்து என்ன, நமக்கு sales. Sales is a income. Incomeன்றதுனால sales எதுல வரணும், கிரெடிட்ல வரணும். To A and money received through RTGS. So amount ரிசீவ் பண்ணிட்டோம், கிரெடிட்லாம் கிடையாது. இங்க நேம் கொடுத்ததுனாலே கிரெடிட்லாம் கிடையாது. ஃபுல்லா நம்ம ரீட் பண்ணணும். ரீட் பண்ணா அமௌண்ட் ரிசீவ் பண்ணியாச்சு த்ரூ ஆர்டிஜிஎஸ் போது பேங்க் த்ரூ பேங்க். ஸோ இங்க ரிசீவ் பண்ண அமௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தானே வரும். இப்போ இங்க என்ன என்ட்ரி எழுத போறோம், பேங்க் இஸ் ரிசீவர் இல்லையா, அதனால பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். அமௌண்ட் 2,50,000, 2,50,000. And August 3, goods sold to Z on credit for rupees 20,000. Goods sold to Z. இப்போ இதுவும் சேல்ஸ் தான், goods sold. அதனால இதுவும் என்னது, சேல்ஸ் தான், பட் ஆன் கிரெடிட். அப்போ இங்க Z is a என்ன ரோல், ரிசீவர். இப்போ Z எதுல வரணும், டெபிட்ல வரணும். ஸோ Z அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட், அமௌண்ட் 20,000, 20,000. August 5, bill drawn on Z and accepted by him 20,000. ஓகே, Z இங்க பாருங்க, August 3ல நம்ம Z-க்கு கிரெடிட் சேல் பண்ணியிருக்கோம் 20,000 அமௌண்ட்டுக்கு. அந்த கிரெடிட் சேலுக்கான அமௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட்டை நம்ம பில்லா ட்ரான் பண்றோம். அதாவது டெட், அந்த கிரெடிட் சேலுக்கான அமௌண்ட்டை நம்ம பில்லா ட்ரா பண்ண போறோம். ஓகேவா, அதை Z-ம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதை Z-ம் என்ன பண்ணிக்கிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இந்த சேல்ஸ் நம்ம Z கிட்ட இருந்து அமௌண்ட் என்ன பண்ண போறோம், பே பண்ண போறோமா, ரிசீவ் பண்ண போறோமா. நம்ம Z-க்கு சேல்ஸ் பண்ணிருக்கோம், அமௌண்ட் ரிசீவ் பண்ண போறோம். அப்ப இந்த பில்லுக்கு என்ன பேருன்னு சொன்னா பில்ஸ் ரிசீவபிள். பணம் வர வேண்டி இருக்கு, பணத்தை நம்ம ரிசீவ் பண்ண வேண்டி இருக்கு. அதனால இதுக்கு என்ன பேரு, பில்ஸ் ரிசீவபிள். bills drawn on Z and accepted by him கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ நம்ம Z கிட்ட கிரெடிட் சேல் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கிரெடிட் சேல் பண்ண அமௌண்ட்டை நம்ம பில்ஸா ட்ரா பண்றோம். அது Z-ம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்ப இந்த பில்லுக்கு என்ன பேருன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பில்லுக்கு பில்ஸ் ரிசீவபிள்னு பேரு. ஏன்னா Z கிட்ட இருந்து நம்ம ரிசீவ் பண்ண வேண்டியதுதான் இருக்கு. அதனால இந்த பில்லுக்கு என்ன பேரு, பில்ஸ் ரிசீவபிள். பில்ஸ் ரிசீவபிள்ன்றது அசெட், ஏன்னா ரிசீவபிள்ன்றது நமக்கு வர வேண்டிய அமௌண்ட் இல்லையா, அதனால அசெட். பில்ஸ் ரிசீவபிள் டெபிட்ல எழுதுறோம். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டேட்டா டு Z அக்கௌண்ட். இப்போ Z நம்ம டெட்டார்ல இருந்து கேன்சல் பண்ணிட்டோம், அதுக்கு பதிலாக பில்ஸ் ரிசீவபிளா அந்த அமௌண்ட்டை நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டேட்டா டு Z அக்கௌண்ட். ஓகே, இப்போ இந்த என்ட்ரி புரிஞ்சுதா உங்களுக்கு. பில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த பில்ஸோட ப்ரீவியஸ் என்ட்ரியை பாருங்க. அந்த அமௌண்ட்டுக்கான அந்த பர்டிகுலர் பர்சனுக்கான ப்ரீவியஸ் என்ட்ரி பாருங்க. அது வந்து பர்ச்சேசஸா இருந்தா அது பில்ஸ் பேயபிள். இதுக்கு முன்னாடி நம்ம அந்த சம்ல பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த சம்ல வந்து அது வந்து சேல்ஸா இருக்கு, கிரெடிட் சேலா இருக்கு. கிரெடிட் சேலா இருக்கிற பட்சத்துல அந்த பில்ஸுக்கு என்ன பேரு, பில்ஸ் ரிசீவபிள். ஏன்னா நம்ம சேல் பண்ணிருக்கோம், நம்ம அந்த பில்லுக்கான அமௌண்ட் ரிசீவ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதுக்கு பேரு பில்ஸ் ரிசீவபிள். ஓகே, ஸோ பில்ஸ் ரிசீவபிளா மாற்றும் பொழுது பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டேட்டா, பில்ஸ் ரிசீவபிள் டெபிட்ல வரும், ஏன்னா அது அசெட். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டேட்டா டு Z அக்கௌண்ட். ஓகே, Z தானே பில்ஸ் ரிசீவபிளா மாத்துறோம். நெக்ஸ்ட் August 8,
Bill received from Z is discounted with the bank for rupees 90,000. ஓகே, இந்த பில்ஸ் ரிசீவபிள் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா, இத நம்ம பேங்க்ல கொடுத்து டிஸ்கவுண்ட் பண்ணி அமௌண்ட்டை வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கான என்ட்ரி தான் இந்த பில்ஸ் ரிசீவபிள் ஃப்ரம் Z கிட்ட இருந்து வந்த பில்ஸ் ரிசீவபிள் இஸ் டிஸ்கவுண்டட் வித் த பேங்க். ஸோ பேங்க்ல கொடுத்து டிஸ்கவுண்ட் பண்றோம். ஓகே, அமௌண்ட் 19,000. ஸோ 20,000க்கு பேங்க்ல இருந்து நம்ம எவ்வளவா நம்ம ரிசீவ் பண்ண போறோம், 19,000 தான் நம்ம ரிசீவ் பண்ண போறோம். இந்த பில்ஸ் ரிசீவபிள நம்ம யார்கிட்ட கொடுத்துறோம், பேங்க் கிட்ட கொடுத்துறோம். ஸோ பேங்க் இஸ் அ ரிசீவர். இந்த பில்ஸ் ரிசீவபிள யார்கிட்ட கொடுக்குறோம், பேங்க் கிட்ட கொடுக்குறோம். பேங்க் இஸ் அ ரிசீவர். பேங்க் அதை டிஸ்கவுண்ட் பண்ணி நமக்கு அமௌண்ட் தராங்க. ஸோ பேங்க் கொடுத்த அமௌண்ட் 19,000. ஸோ இப்போ பேங்க் இஸ் அ ரிசீவர் சொல்லும்போது பேங்க் எதுல வரணும், நமக்கு டெபிட்ல வரணும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் 19,000. இங்க டிஸ்கவுண்டட் சொன்னாலே நமக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்கெல்லாம் பேங்க் எங்கெல்லாம் கேஷ் எழுதுறோமோ அங்கதான் டிஸ்கவுண்ட் வரணும். ஸோ டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டேட்டா 2 நம்ம எதை கொடுத்துருக்கோம், பில்ஸ் ரிசீவபிள் தானே. ஸோ பில் டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். ஓகே, ஸோ அப்போ இந்த பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கவுண்டட் வித் பேங்க்னு வந்தாலே நம்ம பில்ஸ் ரிசீவபிள் பேங்க் கிட்ட கொடுத்துருக்கோம். ஸோ பேங்க் இஸ் அ ரிசீவர், அதனால பேங்க் டெபிட்ல வருது. அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணும்போது 20,000 அமௌண்ட்டுக்கு அவங்க 19,000 தான் கொடுக்குறாங்க. அப்ப அந்த டிஸ்கவுண்ட் நமக்கு என்னது, லாஸ் இல்லையா. அதனால நம்ம அதை எதுல போடுறோம், டெபிட்ல தான் போடுறோம். இது உனக்கு ஸ்லைட்டா கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா எங்க பேங்க் எழுதுற எங்க கேஷ் எழுதுறியோ அங்கேயே டிஸ்கவுண்ட் எழுது. டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டேட்டா 2 பில்ஸ் ரிசீவபிள் தானே நம்ம கொடுத்தோம். ஸோ டு பில்ஸ் ரிசீவபிள். இப்போ பில்ஸ் ரிசீவபிள் நம்ம பேங்க்ல கொடுத்தாச்சு. ஸோ அமௌண்ட் பேங்க் கொடுத்த அமௌண்ட் 19,000, டிஸ்கவுண்ட் பண்ண அமௌண்ட் 1,000, பில்ஸ் ரிசிப்டோட அமௌண்ட் 20,000. ஸோ இப்போ டெபிட் அண்ட் கிரெடிட் ஈக்குவலா இருக்கா, எஸ், டெபிட் அண்ட் கிரெடிட் ஈக்குவலா இருக்கணும். ஒரு டிரான்சாக்ஷன் டெபிட் அண்ட் கிரெடிட் ஈக்குவலா இருக்கணும். ஸோ அடுத்தது ஆகஸ்ட் 10 கூட்ஸ் சோல்ட் டு எம் ஆன் கிரெடிட் rupees 12,000. கூட்ஸ் சோல்ட் டு எம். ஸோ இதுவும் என்னது, ஆன் கிரெடிட். அப்போ இதுவும் என்னது, நமக்கு கிரெடிட். கூட்ஸ் சோல்ட், அப்போ சேல்ஸ்ன்றது இன்கம், கிரெடிட்ல வரப்போகுது. ஸோ எம் தான் இங்க ரிசீவர் இல்லையா. ஸோ இப்போ எம் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட், அமௌண்ட் 12,000, goods sold to M on credit. Next, 12, August 12, goods distributed as a free sample of 2,000 for 2,000. இங்க free sample, இப்போ goods வந்து free sample distribute பண்றாங்க. எதுக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, எதுக்கு ஃப்ரீ சாம்பிள்ஸ்லாம் கொடுப்பாங்க, ஒரு பிசினஸ் பண்றவங்க ஃப்ரீ சாம்பிள்ஸ்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க, நீங்க பாத்திருக்கீங்க இல்லையா. ஃப்ரீ சாம்பிள்ஸ் எதுக்காக கொடுக்குறாங்க, அவங்களோட சேல்ஸை ப்ரமோட் பண்றதுக்காக கொடுக்குறாங்க. அப்ப ஃப்ரீ சாம்பிள்ஸ் எதுக்காக கொடுக்குறாங்க, சேல்ஸ் ப்ரமோஷனுக்காக கொடுக்குறாங்க. அப்ப இந்த எக்ஸ்பென்சஸ்க்கு என்ன பேருனா சேல்ஸ் ப்ரமோஷன் பேரு. இந்த எக்ஸ்பென்சஸ்க்கு என்ன பேரு, சேல்ஸ் ப்ரமோஷன். ஃப்ரீ சாம்பிள்ஸ்னா அது என்னது, சேல ப்ரமோட் பண்றதுக்காக இந்த ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுக்கறதுனால இதுக்கு சேல்ஸ் ப்ரமோஷன். ஓகேவா. அப்போ கூட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அஸ் ஃப்ரீ சாம்பிள் 2,000. ஸோ ஃப்ரீ சாம்பிள் இஸ் எக்ஸ்பென்சஸ் தானே. ஃப்ரீ சாம்பிளா கொடுக்கும்போது நமக்கு அது லாஸ் தானே. ஸோ ஃப்ரீ சேல்ஸ் ப்ரமோஷன் அக்கௌண்ட் டேட்டா 2 இங்க எதை எடுத்து கொடுக்குறோம், கூட்ஸை தான் கொடுக்குறோம். கூட்ஸை தானே டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். ஸோ கூட்ஸ் எடுத்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அதுக்கு கேஷ் வரலைன்னா நம்ம அதை என்னவா கன்சிடர் பண்ணோம், பர்ச்சேசஸா தான் பர்ச்சேசஸா கன்சிடர் பண்ணல. ஆக்சுவலா பர்ச்சேசஸ்ல இருந்து டிடக்ட் ஆகுது அந்த அமௌண்ட். ஓகேவா. பர்ச்சேசஸ்ல இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுல இருந்து எடுத்து கொடுத்துறோம். ஸோ பர்ச்சேசஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. அதனால நம்ம பர்ச்சேசஸ் எதுல போடுறோம், கிரெடிட்ல போடுறோம். ஓகே. அப்ப இதுக்கு என்ன என்ட்ரி எழுத போறோம், ஃப்ரீ சாம்பிள்ஸ்னா சேல்ஸ் ப்ரமோஷன். சேல் ப்ரமோஷனுக்காக தான் ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ சேல்ஸ் ப்ரமோஷன் அக்கௌண்ட் டேட்டா 2 இங்க கூட்ஸா கொடுக்கறதுனால பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். இதே சேல்ஸ் ப்ரமோஷனுக்கு நம்ம கேஷா செலவு பண்ணா நம்ம கேஷ் எழுதிக்கலாம். பட் ஆனா இங்க கூட்ஸா கொடுக்கறதுனால பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். அமௌண்ட் 2,000. August 16 goods taken for office use. ஸோ இங்க பர்சனல் யூஸ் தான் இல்ல, ஆஃபீஸ் யூஸ் தான். அப்ப இது பிசினஸ் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் தானே. அப்ப ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ்ன்னு எடுத்துக்கணும். இது என்னன்னு எடுத்துக்கணும் நம்ம, ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா. ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டேட்டா 2 கூட்ஸா எடுத்துக்கும் போது அகைன் இட் இஸ் அ பர்ச்சேஸ். கூட்ஸா எடுத்துக்கும் போது பர்ச்சேஸ்ல இருந்து தான் டிடக்ட் ஆகும். ஸோ அகைன் இட் இஸ் அ பர்ச்சேஸ். அப்ப இதுக்கு என்ன என்ட்ரி எழுத போறோம், ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டேட்டா 2 பர்ச்சேசஸ் அக்கௌண்ட், அமௌண்ட் 5,000. Next, August 17, it's very important transaction. கொஞ்சம் கவனிங்க. M become insolvent. M கிட்ட என்ன பண்ணிருக்கோம், ஆக்சுவலா கிரெடிட் சேல் பண்ணிருக்கோம். ஓகேவா. அவன் கிட்ட நம்ம சேல் பண்ணியாச்சு. அவன் நமக்கு எவ்வளவு பணம் தரணும், 12,000 தரணும். M become insolvent. Insolventனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யார் ஒருத்தரால அவங்க வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத நிலைமைக்கு போயிடுறாங்களோ
அவங்களதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்சால்வென்ட்னு சொல்லுவோம். இன்சால்வென்ட்னா யாரு? எந்த ஒரு பிசினஸ் பர்சனோ இல்ல இண்டிவிஜுவலோ அவங்க வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியலன்னா அவங்களுக்கு என்ன பேரு? இன்சால்வென்ட். இப்ப எம் வந்து என்னவா ஆயிட்டாரு? எம் பிகம் இன்சால்வென்ட். சோ அவர் கடன் திருப்பி கொடுக்க முடியாத நிலைமையில இருக்காரு. அண்ட் ஒன்லி 80 per rupees is received in final settlement. அவர்கிட்ட நம்ம வந்து கிரெடிட் சேல் பண்ணிருக்கோம், அவர் 12,000 நமக்கு செட் பண்ணணும். ஆனா அவரால் ஃபுல் அமௌண்டா செட்டில் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. ஃபுல் அமௌண்டா செட்டில் பண்ண முடியாது. 80 per rupee, ஒரு ரூபாய்க்கு 80 பைசா தான் தர முடியும்னு சொல்றாரு. ஒரு ரூபாய்க்கு அவரால் எவ்வளவு தர முடியும்? 80 பைசா தான் தர முடியும். ஓகே, இப்ப இதை எப்படி கால்குலேட் பண்றதுன்னு முதல் பார்க்கலாம். அவர்கிட்ட இருந்து எவ்வளவுதான் நம்ம ஃபுல் செட்டில்மெண்டா வாங்க முடியும்? 80 பைசா வாங்க முடியும். ஒரு ரூபாய்க்கு 80 பைசா தான் வாங்க முடியும். சோ இப்ப இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எம் கிட்ட இருந்து வாங்க வேண்டிய அமௌண்ட் என்னன்னு பார்க்கலாம். எம் கிட்ட இருந்து நம்ம ரிசீவ் பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து 12,000. ஆனா அவரால் 80 பைஸ் தான் கொடுக்க முடியும். ஓகேவா? அப்ப 12,000 into 80 பைஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 12 8s are 96. இங்க பாயிண்ட் இருக்கு. சோ பாயிண்ட் வச்சுட்டோம்னா இந்த 0 கேன்சல், 9,600. அப்போ அவுட் ஆஃப் 12,000 நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 9,600 தான் நமக்கு கிடைக்கும். ஓகே, சோ இப்ப நம்ம ரிசீவ் பண்ற அமௌண்ட் எவ்வளவு? 9,600. ஓகே, இப்போ எவ்வளவு அமௌண்ட் அவர்கிட்ட இருந்து கிடைக்காது? 2,400. 12,000ல 9,600 மைனஸ் பண்ணா ரிமைனிங் 2,400 நமக்கு என்னது? லாஸ். நமக்கு அவர்கிட்ட இருந்து வராது. சோ இதுக்கு பேர் என்ன? ஃபுல் செட்டில்மெண்ட்னாலே அது டிஸ்கவுண்ட் தான் கிடையாது. நாமளா கொடுத்தாதான் அது டிஸ்கவுண்ட். ஆனா இது நாமளா கொடுக்கல, அந்த பர்டிகுலர் பர்சனால திருப்பி கொடுக்க முடியாத நிலைமையில இருக்காரு. அவர்கிட்ட இருந்து நம்ம கலெக்ட் பண்ணவே முடியாத நிலைமையில இருக்கும். அப்ப இதுக்கு பேரு பேட் டெப்ட்ஸ்னு பேரு. இதுக்கு பேர் என்னது? பேட் டெப்ட்ஸ். தமிழ்ல இதுக்கு அழகான பேர் இருக்கு, வாரா கடன். அந்த கடன் திரும்பி வரவே வராது. ஓகேவா? சோ இதுக்கு பேர் என்னது? பேட் டெப்ட்ஸ். அப்போ இன்சால்வென்ட்னு வந்தாலே அதுல நமக்கு லாஸ் ஆகுற அமௌண்ட்டை நம்ம பேட் டெப்ட்ஸ் தான் எடுத்துக்கணும், டிஸ்கவுண்ட்னு எடுத்துக்க கூடாது. புரியுதுங்களா? ஓகே, அப்ப இந்த இடத்துல எம் பிகம் இன்சால்வென்ட் அண்ட் ஒன்லி 80 per rupees received. நம்ம கேஷ் ரிசீவ் பண்ணாலே கேஷ் எதுல எழுதணும்னு சொல்லிருக்கோம்? டெபிட்ல எழுதணும்னு சொல்லிருக்கோம். ஏன்னா இட் கம்ஸ் இன் இல்லையா? சோ இப்போ கேஷ் அக்கௌண்ட் டேட்டார், இங்க பேட் டெப்ட்ஸ் இருக்கு. பேட் டெப்ட்ஸ்னா நமக்கு அந்த அமௌண்ட் திரும்பி வராது, பிசினஸ்க்கு அது லாஸ் தான். இப்போ பேட் டெப்ட்ஸும் எங்க வரணும்? டெபிட்ல தான் வரணும். சோ பேட் டெப்ட்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு எம் அக்கௌண்ட். சோ எம் தானே இங்க கிவர், எம் கிட்ட இருந்து தானே வாங்குறோம். சோ டு எம் அக்கௌண்ட். சோ எம்முக்கான ஃபுல் செட்டில்மெண்ட் அமௌண்ட் 12,000. ஆனா நம்ம கேஷா ரிசீவ் பண்ணது 9,600. அப்ப பேட் டெப்ட்ஸ் செலவு 2,400. சோ டெபிட் கிரெடிட் ரெண்டுமே ஆட் பண்ணா 12,000 வருது. சோ டெபிட் அண்ட் கிரெடிட் ஈக்குவலா இருக்கான்னு எப்பவுமே செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 20 பில் ஆஃப் Z. இது ஒரு இம்பார்ட்டன்ட் என்ட்ரி, கவனிங்க. பில் ஆஃப் Z டிஸ்கவுண்டட் வித் தி பேங்க் இஸ் டிஸ்ஆனர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ Z கிட்ட நம்ம இங்க என்ன பண்ணோம்? கிரெடிட் சேல் பண்ணோம். ஓகேவா? Z எவ்வளவு ருபீஸ் தரணும்? 20,000 ருபீஸ் தரணும். அந்த 20,000 ருபீஸுக்கு நம்ம ஆகஸ்ட் 5 அன்னைக்கு என்ன பண்ணோம்? ஆகஸ்ட் 3 அன்னைக்கு நம்ம கூட்ஸ் சோல்ட் பண்ணோம். ஆகஸ்ட் 5 அன்னைக்கு அத பில்ஸா டிரா பண்ணோம். ஸோ பில்ஸ் டிரா பண்ண சேல்ஸ், இது சேல்ஸுக்கான பில்ன்றதுனால இதுக்கு பேரு பில்ஸ் ரிசீவபிள்னு சொன்னோம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 8 அன்னைக்கு அதை என்ன பண்ணாங்க? இந்த பில்ஸ் ரிசீவபிள பேங்க்ல கொடுத்து டிஸ்கவுண்ட் பண்ணாங்க. இப்போ இந்த பில் யார்கிட்ட இருக்கு? இந்த பில்ஸ் ரிசீவபிள் யார்கிட்ட இருக்கு? பேங்க் கிட்ட இருக்கு. ஓகேவா? இந்த பில்ஸ் ரிசீவபிள் யார்கிட்ட இருக்கு? பேங்க். சோ இப்போ இந்த கிரெடிட் சேல் பண்ணோம் இல்லையா Z கிட்ட, Z அதுக்கான பணத்தை அந்த மெச்சூரிட்டி டேட்ல கொடுக்கணுமா இல்லையா? ஆனா Z-ஆல அந்த பணத்தை மெச்சூரிட்டி டேட்ல கொடுக்கல. Z கொடுக்க முடியல. Z அந்த பணத்தை அந்த டேட் மெச்சூரிட்டி டேட்ல கொடுக்கலன்னு சொன்னா அந்த பில்ஸ் ரிசீவபிள டிஸ்ஆனர்னு சொல்லுவோம். புரியுதா? சோ இப்ப ஆகஸ்ட் 20ல அதுக்கான பணத்தை அவரால் என்ன பண்ண முடியல. ஆகஸ்ட் 20 தான் மெச்சூரிட்டி டேட் மேபி இருந்திருக்கலாம். அந்த பணத்தை யார் கொடுக்கல? Z கொடுக்கல. ஓகேவா? அதை கொடுக்கல. அதனால அந்த பில்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு? இப்ப அந்த பில்ஸ் ரிசீவபிள் என்ன ஆயிடுச்சு? டிஸ்ஆனர் ஆயிடுச்சு. இதுதான் இதுக்கான அர்த்தம். இப்ப இதுக்கான என்ட்ரி நம்ம கொடுக்க போறோம். சோ என்ட்ரி கொடுக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரி எழுதினோம், ஞாபகம் இருக்கா? ஆகஸ்ட் 3ல நம்ம என்ன என்ட்ரி எழுதினோம்? இந்த இடத்துல ஆகஸ்ட் 3ல எழுதின என்ட்ரி Z அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஏன் Z டெபிட்ல போட்டோம்?
Z is a debtor here. Z வந்து பணம் கொடுக்கணும். அவர் வந்து கூட்ஸை ரிசீவ் பண்ணிட்டாரு, இருந்தாலும் அவர் கடனாளி. இங்கே அவர் வந்து டெட்டார். ஓகேவா? அவர் பணம் நமக்கு கொடுக்கணும். அதனாலதான் நம்ம செட்டத்துக்கு எதுல போட்டோம்? டெபிட்ல போட்டோம். இப்போ அதை பில்ஸ் ரிசீவ்லா மாத்தின உடனே அவர் கடனாளி இல்ல, அந்த அமௌண்ட்டை நம்ம பில்ஸ் ரிசீவ்லா மாத்திட்டோம். அதனால செட்டத்துக்கு நம்ம அவர் கடனாளி இல்ல, கடனாளில இருந்து அவரை எடுத்துட்டு அதை நம்ம அவர் எதுல போட்டோம்? பில்ஸ் ரிசீவபிள்ல போட்டோம். அதனால நம்ம செட்டை கிரெடிட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அவர் கடனாளில இல்ல, அவர் டெட்டாரா இல்ல, செட் இங்க டெட்டாரா இல்ல. ஸோ இந்த பில்ஸ் ரிசீவ்ல பேங்க்ல கொடுத்து என்னவா மாத்திட்டோம்? நம்ம டிஸ்கவுண்ட் ரேட்ல நம்ம பணமா மாத்தியாச்சு. இப்போ பேங்க்குக்கு செட்டு அந்த பர்டிகுலர் மெச்சூரிட்டி டேட்ல பணத்தை கொடுக்கல, அதனால அந்த பில்ஸ் ரிசீவபிள் என்னவா மாறிடுச்சு? டிஸ்ஆனரா ஆயிடுச்சு. அகைன் பேங்க் என்ன பண்ணுவாங்க? இப்போ அந்த பில்ஸ் ரிசீவபிள் யார்கிட்ட இருக்கு? பேங்க் கிட்ட தானே இருக்கு. ஸோ அப்ப நம்ம என்ட்ரி எழுதும் போது மறுபடியும் செட்டை டெட்டாரா போட்டுறணும். ஏன்னா அவன் மறுபடியும் அவன் பணம் இன்னும் கொடுக்கல. ஓகேவா? பேங்க் நம்ம கிட்ட அதை திருப்பி கொடுத்துருவாங்க இல்லையா? அந்த பணத்தை நம்மளோட அக்கௌண்ட்ல அவங்க என்ன பண்ணிடுவாங்க? டெபிட் பண்ணிடுவாங்க இல்லையா? அப்போ டெபிட் பண்ணும்போது நம்ம மறுபடியும் அந்த பைசாவை யார்கிட்ட போய் கேட்போம்? செட் கிட்ட தானே கேட்போம். செட்டை நம்ம வந்து கடனாளிகள் வந்து எடுத்துட்டோம். இப்போ மறுபடியும் அவனை என்னவா போட்டுறோம்? கடனாளிகளா போட்டுறோம். ஏன்னா அவன் பணத்தை கொடுக்காதனால பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர் ஆனதுனால மறுபடியும் என்னவா மாறிடுறான்? கடனாளியா மாறிடுறான், டெட்டாரா மாறிடுறான். சரியா? அதனால மறுபடியும் செட்டை நம்ம எதுல போட்டுறோம்? டெபிட்லயே போட்டுறோம். ஸோ செட் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். ஏன்னா பேங்க் இந்த டீலிங் பேங்க்ல தானே இருக்கு. ஸோ நம்ம கிட்ட பில்ஸ் ரிசீவபிள் இருந்தா நம்ம கிட்ட அந்த பில்ஸ் ரிசீவ் நம்ம கிட்ட தான் இருக்குன்னு சொன்னா பில்ஸ் ரிசீவ் போடலாம். ஆனா அந்த பில்ஸ் ரிசீவபிள் யார்கிட்ட இருக்கு? பேங்க் கிட்ட இருக்கு. ஸோ செட் அக்கௌண்ட் டெட்டா டு பேங்க் அக்கௌண்ட். புரியுதுங்களா? ஸோ இதுக்கான என்ட்ரி புரிஞ்சு. இந்த சம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். இதுல இருக்கிற எல்லா கான்செப்டும் நீங்க புரிஞ்சுட்டா நீங்க மேக்சிமம் அக்கௌண்டிங்ல கான்செப்டை ஈஸியா புரிஞ்சுக்கும். இப்ப சொன்ன விஷயங்களை நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஈஸியா உங்களுக்கு இந்த சம் போட முடியும். தேங்க்யூ.